ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். எதுவுமே இங்கிலீஷ் ஈஸி தான். இப்போ இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம்னு பார்க்கலாம். இப்போ நீங்க போன வருஷம் எல்லாம் மழை பெஞ்சப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க ரெட் அலர்ட்க்கு முன்னாடி சென்னையில் கிண்டி பகுதியில் நேற்றிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. ரைட். இப்போ எங்க அம்மா காலையில இருந்து சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஏங்க ஒரே கடுப்பா இருக்கீங்க அப்படின்னா, என் பையன் 11 மணில இருந்து வீடியோ கேம் விளையாடிட்டே இருக்கான். ரைட். அதாவது ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்துல ஆரம்பிச்சது, இப்ப தொடர்ந்து நடக்குது. அதோட துவங்குற டைமை பத்தி நம்ம பேசணும்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை சின்ஸ். ரைட். இந்த சின்ஸ்ங்கிற வார்த்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இது எப்ப பிரயோஜனப்படுத்தணும், இத வந்து நம்ம எந்த மாதிரி சென்டென்சஸ்ல வரும், இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதெல்லாம் தான் நம்ம இந்த சின்ஸை பத்தி இன்னைக்கு கத்துக்க போறோம். ஓகேங்களா? இது நம்மளோட கன்ஜங்ஷன்ஸ். ரைட். நம்ம சென்டென்சஸ் எப்படி சேர்க்கறது, அதுல ஒரு பகுதி இந்த சின்ஸ். சோ அததான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். வாங்க, இன்னைக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் சேனல் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர். நம்ம இன்னைக்கு 17வது கிளாஸ்ல இருக்கோம். 30 டே சேலஞ்சோட 17வது கிளாஸ்ல இருக்கோம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. 30 டேஸ்ல ஈஸியா இங்கிலீஷ் பேச கத்துக்கலாம். வாங்க இப்ப போர்டுக்கு போகலாம். இப்போ சின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். சின்ஸ் தான் அதில் இருந்து. ஓகே. இப்போ ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்பொழுது தொடர்ந்து நடந்து வருகிறது. ரைட். கடந்த காலத்துல ஆரம்பிச்சு இப்ப நடந்துட்டே இருக்கு அந்த செயல். அது துவங்கிய நேரத்தை எடுத்து சொல்லும் வார்த்தை சின்ஸ். அதாவது அந்த செயல் கடந்த காலத்துல எப்ப துவங்கிச்சு, எப்ப ஆரம்பிச்சுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதை ஹைலைட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இந்த சின்ஸ். ரைட். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். எனது அம்மா காலையில் இருந்து சமைத்து வருகிறார்கள். ஓகே. சோ இந்த இருந்து, ரைட், அதுக்கு சென்ஸ். எப்போது அந்த அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க? காலையில இருந்து. ரைட். இந்த காலையில இருந்து அம்மா சமைக்கிறாங்க ஹைலைட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த சென்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். தமிழ் இருந்துங்கிற சொல்லுவோம். ஓகே. இது எப்படி வரும் இந்த சென்டென்ஸ்? மை மதர் ஹாஸ் பீன் குக்கிங் சின்ஸ் மார்னிங். ஓகே. அந்த மார்னிங் பாருங்க, இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் டைம். அம்மா எப்போல இருந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க? ஸ்டார்டிங் டைம் அது மார்னிங். ஓகே. மார்னிங்ல இருந்து அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, மார்னிங் இருந்து. ஓகே. சோ இப்போ சின்ஸ் எந்த மாதிரி சிச்சுவேஷன் யூஸ் பண்ணோம் நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் பார்க்கலாமா? ஓகே. சோ சப்ஜெக்ட் முதல்ல போட்டுக்கணும். ஹாஸ் இல்ல ஹாவ் வரும், அதுக்கப்புறம் பீன் வரும், ஆக்ஷன் வேர்ட் பின்னாடி கண்டிப்பா ஐஎன்ஜி போடணும். சின்ஸ் அடுத்தது சின்ஸ்ங்கிற வார்த்தை வரணும். அப்புறம் ஸ்டார்டிங் டைம், அதாவது இந்த செயல் எப்போ ஆரம்பிச்சுது. சோ இந்த டென்ஸ் நீங்க தொடர்ந்து என் சேனல்ல பாத்துட்டு வந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹாஸ் ஆர் ஹாவ் பீன் போட்டுட்டு ஆக்ஷன் வேர்ட் பின்னாடி நம்ம ஐஎன்ஜி போட்டா இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட். இத பத்தி நான் ஏற்கனவே பெரிய லாங் வீடியோ பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு அதோட லிங்க் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். தயவுசெய்து உங்களுக்கு அது ஞாபகம் இல்லைன்னா பாருங்க. ரைட். ஏன்னா சின்ஸ் நம்ம கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம கண்டிப்பா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மொத்தம் தான் யூஸ் பண்ணணும். ரைட்டா? சோ அதோட ஸ்ட்ரக்சர் தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ரைட். இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் 2021 இருந்து சென்னையில் வசித்து வருகிறேன். சோ நான் வசிக்க ஆரம்பிச்ச டைம் என்னது? 2021. ரைட். அதில் இருந்து, சோ இருந்துக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். So நான் have been living. So living தான் நம்மளோட ஆக்ஷன் வேர்ட். live தான் நம்மளோட ஆக்ஷன் வேர்ட். அதுக்கு பின்னாடி ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். எங்க வாழறீங்க? in சென்னை. since இருந்து, அது இருந்து எப்போதுல இருந்து, ஆரம்பிக்கிற டைம் என்ன? 2021. சோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சரியா வந்துருச்சா? யாரு செய்யறாங்க? நான் செய்யறேன். இப்போ ஐக்கு have been போடணும். கரெக்ட். ஆக்ஷன் வேர்ட் என்னது? live. அதோட நம்ம ஒரு ஐஎன்ஜியை சேர்த்துட்டோம். எங்க வரீங்க? in சென்னை. since இருந்து, எப்பொழுது இருந்து? ஸ்டார்டிங் டைம் 2020. ஓகே. சோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் வரணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் மார்ச் மாதத்தில் இருந்து இந்த வாய்ப்புக்கு காத்து வருகிறான். சோ அவன் இப்போ இந்த செயல் நடந்துட்டு இருக்கு, இப்போ காத்துட்டு தான் இருக்கான். ரைட். நீங்க இன்னொரு சென்ஸ் பத்தி நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா செயல் இந்த பிரசன்ட் டைம்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கணும்.
ரைட்? அப்பதான் நீங்க சென்ஸ் செயல் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க சென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னாதான் நீங்க சென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அவன் மார்ச் மாதத்திலிருந்து இந்த வாய்ப்புக்கு காத்து கொண்டு வருகிறான். இப்போ இன்னும் காத்துட்டு இருக்கான், அவனுக்கு இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்ப என்ன வரும்? ஹீ வரும். அவனுக்கு ஹீ has been waiting. So he has been போடணும். present perfect continuous tenseல wait தான் நம்மளோட action word. அது பின்னாடி ing போடணும். For this opportunity, இந்த வாய்ப்புக்காக, forனா காக, வாய்ப்புக்கு என்னது? opportunity, since அதிலிருந்து, எப்போல இருந்து ஆரம்பிச்ச டைம் என்ன? காத்துட்டு இருக்கிறதுக்கு ஆரம்பிச்ச டைம் என்னது? மார்ச். ஓகே, சோ since பின்னாடி அந்த ஆரம்பிக்கிற டைம் என்ன வேணாலும் வரலாம். since 11 o'clock, since morning, since afternoon, since last year, since yesterday, ரைட்? அந்த மாதிரி எந்த வார்த்தை வேணாலும் வரலாம். சின்ஸ்க்கு பின்னாடி டைம் வேர்ட் என்ன வேணாலும் வரலாம். கண்டிப்பா இதுக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சோ சின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது ஒரு எக்ஸசைஸ்க்கு போலாம். இதே சின்ஸ் நம்ம ஒரு இன்னொரு யூஸ் இருக்கு சின்ஸ்க்கு, அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல சொல்றேன் எப்படி யூஸ் பண்றது. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம ஒரு எக்ஸசைஸ்க்கு, இப்ப வாங்க நம்ம ஒரு எக்ஸசைஸ்க்கு போலாம். நான் தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீங்க சின்ஸ் யூஸ் பண்ணி அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இங்கிலீஷ். சரியா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் 11 மணியில் இருந்து வீடியோ கேம் விளையாடி வருகிறான். ஓகே, சோ ஆக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஆரம்ப டைம் என்ன? 11 மணியில். ரைட்? ஓகே, அவர்கள் 2023 இருந்து இந்த நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார்கள். ஓகே, சோ நிறுவனத்துக்கு நம்ம கம்பெனி. ஓகே, அவங்க 2023ல இந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு வராங்க. சோ ஆக்ஷன் ஆரம்பிச்ச டைம் என்னது? 2023. சோ இது ரெண்டுமே நீங்க சென்ஸ் போட்டு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தயவு செஞ்சு கண்டிப்பா நீங்க ஒரு எப்ப சேனல் பாக்குறீங்களோ நோட் புக் வச்சு நோட்ஸ் எழுதிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். ஓகே, தேங்க்யூ சோ மச்.